கர்நாடகாவில் கடந்த ஞாயிறன்று சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்காக மாநிலம் முழுவதும் 36 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று பிற்பகலுக்குள் பெரும்பாலான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு மாநிலத்தில் உள்ள மதுக்கடைகள் அனைத்தும் நேற்று மாலை 6 மணி முதல் மூடப்பட்டுள்ளன. தேசிய அரசியலில் தற்போது கர்நாடக தேர்தல் முடிவுகள் குறித்த எதிர்பார்ப்பே மேலோங்கி உள்ளது. இந்த தேர்தலில் கர்நாடகத்தை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரசும் மொத்தமுள்ள 224 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. பெரியபட்டனா தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் உயிரிழந்ததால் அங்கு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு எதிர்க்கட்சியான தேவகவுடாவின் மதசார்பற்ற ஜனதா தளம் 222 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இது தவிர மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி 175 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 24 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 17 மற்றும் 8 தொகுதிகளில் களம் காண்கின்றன. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் எடியூரப்பாவின் கர்நாடக ஜனதா கட்சி 212 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. இது தவிர மற்ற மாநில கட்சிகள் சார்பில் 620 பேரும் சுயேட்சைகள் 1223 பேரும் களத்தில் உள்ளனர். மொத்த வேட்பாளர்கள் 2948 பேரில் 170 பேர் பெண்கள். கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 224 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 110 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. தேசிய அரசியலில் பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள கர்நாடக தேர்தல் வாக்குப்பதிவு முடிவுகள் இன்று வெளியாக இருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை பெங்களூருவில் இருந்து தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் தனபால். தனபால், இப்ப வாக்கு எண்ணிக்கை பணி தொடங்கிருச்சு. இப்ப எத்தனை மையங்கள்ல இந்த வாக்கு எண்ணிக்கை பணி நடந்துட்டு இருக்கு? அதாவது கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற 223 தொகுதிகளுக்கு நடைபெற்ற கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது பதிவான வாக்குகள் எண்ணுவதற்காக மாநிலம் முழுவதும் 36 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 5 இடங்கள்ல வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையங்கள்ல காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னதாக சில இடங்களில் இந்த தபால் ஓட்டுகள் எண்ணும் பணி அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறாங்க. மாநிலம் முழுவதும் இந்த வாக்கு எண்ணிக்கை பணிக்காக பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், தேர்தல் அரசு ஊழியர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. போலீசார் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்காங்க. பெங்களூரு பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. மத்திய மாநில மற்றும் பிற மாநில போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டுமின்றி ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் பார்த்தோம்னா 3000 பேர் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த 36 மையங்களை சுற்றிலும் பார்த்தோம்னா தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் பட்டாசு வெடிக்க கூட தடை வச்சிருக்காங்க போலீசார். இதனால பலத்த பாதுகாப்பு பணியில போலீசார் ஈடுபட்டு வராங்க. ராஜேஸ்வரி, இப்ப இந்த ஏற்பாடுகளுக்கு மத்தியில வாக்கு எண்ணிக்கையோட முடிவுகளை எப்ப நம்ம எதிர்பார்க்கலாம் தனபால்? அதாவது தோராயமா பார்த்தோம்னா காலையில 10 மணி அளவுல ஆரம்ப கட்ட முடிவுகள் சில சுற்றுகள் முடிந்த பிறகு ஆரம்ப கட்ட முடிவுகள் தெரிய வரும். அளவு பார்த்தோம்னா மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 223 தொகுதிகளிலும் ஓரளவுக்கு முடிவுகள் யார் முன்னிலையில் இருக்கிறார், எந்த கட்சி முன்னிலையில் இருக்கிறது, எந்த கட்சி வேட்பாளர் வெற்றி வாய்ப்புக்கான சாதகம் இருக்கிறது என்பதற்கான ஆரம்ப கட்ட முடிவுகள் தெரிய வரும். 11, 12 மணி ஆகும் பட்சத்தில் பார்த்தோம்னா ஒரு 50% மேற்பட்ட முடிவுகள் தோராயமாக தெரிய வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 2 அல்லது 3 மணிக்கு பிறகு முழு முடிவுகளும் தெரிய வரும் என்ற ஒரு நம்பிக்கையை கர்நாடக தேர்தல் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குகள் எண்ணும் பணியை பொறுத்துதான், அதாவது வாக்குகள் எண்ணும் பணியை விரைவாக நடத்தும் பட்சத்தில் இந்த முடிவுகள் சீக்கிரம் தெரிந்துவிடும். அதாவது 2 மணி அல்லது 3 மணி அளவு தெரிஞ்சுவிடும். தாமதமாகும் பட்சத்தில் ஏதாவது கோளாறு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் 4 மணி அளவுல இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் முழுவதும் தெரிந்துவிடும். யார் எந்த கட்சி கர்நாடகத்தில் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க போறாங்க, எந்த கட்சி எதிர்கட்சியா அமர போறாங்க என்பது ஒரு தெளிவான முடிவுகள் தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுது. ராஜேஸ்வரி, நீங்க தொடர்புல காத்திருங்க தனபால். நம்ம அடுத்த ஒரு செய்தியை பார்த்துவிட்டு மீண்டும் நாம் தொடர்ந்து பேசலாம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சிக்கு 110 முதல் 118 தொகுதிகள் கிடைக்கும் என
சி வோட்டர் என்ற நிறுவனம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் பாரதிய ஜனதா கட்சிக்கு 51 முதல் 59 தொகுதிகளும், தேவகவுடா தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்கு 31 முதல் 37 தொகுதிகள் கிடைக்கும் என்று சி வோட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதாவிலிருந்து பிரிந்து தனி கட்சி தொகுதி தொடங்கிய எடியூரப்பாவின் கர்நாடக ஜனதா கட்சி 9 முதல் 13 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், இதர கட்சிகளுக்கு 7 முதல் 11 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் முழுவதும் 10,000த்திற்கும் மேற்பட்டோரிடம் நடத்திய கருத்து கணிப்பில் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக சி வோட்டர் நிறுவனம் கூறியுள்ளது. இதேபோன்று CNN IBM தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பிலும் காங்கிரஸ் கட்சியே ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காத்திருக்கும் நமது செய்தியாளர் தனபாலிடம் தொடர்ந்து பேசலாம். தனபால், இப்ப நம்ம அந்த வாக்கு எண்ணிக்கைக்கான முடிவுகள் சொன்னீங்க, அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தி சொன்னீங்க. காவல்துறை மேல நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிர்பந்தம் அதிகமா இருக்கும் நம்மளால நம்பப்படுது. இப்ப அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில அவங்க என்ன மாதிரியான திட்டங்கள் அங்க வரையறுத்திருக்காங்க, பாதுகாப்பு அவங்க எந்த அளவுக்கு அவங்க என்ஷூர் பண்ணிருக்காங்க? அதாவது கர்நாடக மாநிலம் முழுவதும் 36 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 36 வாக்கு எண்ணிக்கை மையங்களையும் பார்த்தோம்னா 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. மத்திய போலீசார், கர்நாடக போலீசார், பிற மாநில போலீசார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. 50,000க்கும் மேற்பட்ட போலீசார் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு சொல்லி தகவல் தெரிய வந்திருக்குது. அது மட்டுமன்றி அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களை சுற்றிலும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் அரசியல் கட்சியினர் கூட்டம் கூட்டவும், அதே போல அதிகப்படியான வாகனங்களை நிறுத்தவும், பட்டாசு வெடிக்க உள்ளிட்ட பல்வேறு இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் கொண்டாடக்கூடாது. ஒருவேளை ஏதேனும் தொகுதியில் வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டாலும் அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் அந்த பகுதியில் கொண்டாடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலதான் அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் வச்சுக்கணும். பட்டாசு எல்லாம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான உத்தரவுகளை மாநில காவல்துறையினர் பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதே போல அந்த பகுதியை சுற்றிலும், அதாவது கர்நாடகம் முழுவதும் பார்த்தோம்னா காலையில் 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுபானம் விற்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு வகையில் பார்த்தோம்னா அசம்பாவித சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தான். இது மட்டுமின்றி மற்ற உளவுத்துறையினரும் மற்ற ஊர்காவல் படை உள்ளிட்டோரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பார்த்தோன்னா வெப் கேமராக்கள், வெளிப்புற பகுதியில் பார்த்தோன்னா வீடியோ கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது. எனவே அனைத்து கேமராக்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த வாக்கு எண்ணிக்கையில் எந்த முறைகேடும் நடக்கக்கூடாது, நேர்மையான முறையில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறணும் என்பதற்காக இந்த கேமராக்கள் எல்லாம் பொருத்திருக்கிறாங்க. இது அனைத்தும் நடுநிலையான அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் கண்காணித்து வராங்க. பல்வேறு 2000க்கும் அதிகமான தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பெங்களூரிலும் பிற பகுதிகள், மைசூர், ராமநகரம், மங்களூரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாநிலம் முழுவதும் பார்த்தோன்னா தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவங்க ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் சென்று ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கும் சென்று அவங்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. எனவே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவங்க அந்தந்த கர்நாடக மாநில முதன்மை தேர்தல் அதிகாரிக்கு தகவல் அனுப்பிட்டு இருப்பாங்க. எந்தவித அசம்பாவித சம்பவங்கள், என்ன முன்னேற்றம் இருக்கிறது என்பதற்கான தகவல்கள் அவங்க ஒவ்வொரு மணி நேரம் அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அந்தந்த சில ஏதேனும் சம்பவங்கள் நடைபெற பட்சத்தில் அந்த பகுதிக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் அல்லது கூடுதல் போலீசார் தற்போது துணை முதல்வராக இருந்துள்ள மற்றும் காங்கிரஸ் தலைவரான சித்தராமையா பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். It is his assessment. I don't know on what basis he has come to that figure. Sir, in case saying within your own party you are getting 100, and your party alone would get 100 to 125 seats, 120 to 125 seats, but the battle not yet over for you certainly. Once again you are asking the same question in a different words. Sir, in case if you had to align with the JDU, will they accept you JDU? as JDS? Will they accept you as the chief minister? That question does not arise at all. Such a situation will not arise. So one question that political analysts are asking is that why hasn't the Congress named its chief ministerial candidate during the election phase, pre-election phase? And there are many names which are now coming to the fore as who could become the next chief minister of Karnataka. Was there a particular strategy behind this? No strategy. Congress party believes in democracy.
we will adopt the method of democratic manner, democratic way of selecting the candidate. So you have said that you are a strong chief ministerial candidate, you would probably make it. What do you think are your strengths? That is a hypothetical question again. Let us wait for some more time, 2-3 hours, you please wait. Mr. Sir, will there be any Modi factor? No Modi factor here in Karnataka. Then will there be any Rahul Gandhi factor? Rahul Gandhi factor is there. Why not Modi, sir, then? Modi is nothing to do with Karnataka. Nothing to do with Karnataka. See, he is a branded RSS man. People of Karnataka does not accept any branded RSS man here. What Rahul Karnataka is a secular state. And what Rahul has to do with Karnataka then? What Rahul has to do with Karnataka? She attracts youths and the UPA government has done so many programs, given so many programs. And he is the vice president of the Congress party. The people wanted Congress party to come back to power. So then you say Modi's magic didn't work in Karnataka? Yeah, what magic he has? There is no magic. No magic. Okay. காங்கிரஸ் தலைவர் சித்தராமையா பேசிக் கொண்டிருந்ததை கேட்டோம். அப்போது அவரிடம் கேட்ட கேள்விகள் என்னவென்றால், தொடர்ந்து அதாவது தேர்தலுக்கு முந்தைய வாக்கு கருத்து கணிப்புகளிலும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலும் காங்கிரசுக்கு சாதகமான நிலைமை இருப்பதாக கேட்கப்பட்டது. அதற்கு அவர் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்பது போன்ற பதிலை கூறினார். மேலும் தேர்தலுக்கு பின்னால் மதசார்பற்ற ஜனதா தளத்துடன் காங்கிரஸ் கைகோர்க்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டதற்கு தற்போது அதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் எழவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுவரை காங்கிரஸ் கட்சி ஏன் முதல்வர் பொறுப்பை வகிக்க போவர் யார் என்ற பெயரை ஏன் அறிவிக்கவில்லை என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சி ஒரு மதசார்பற்ற கட்சி, மேலும் அது ஜனநாயகத்தை நம்பும் கட்சி. ஆகவே இதுவரை எந்த ஒரு முதல்வர் பதவிக்கு யார் என்பதை அவங்க தெரிவிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் நரேந்திர மோடி இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா என்று கேட்கப்பட்டது. நரேந்திர மோடி குறிப்பாக RSS ஆதரவுடன் செயல்படும் ஒரு தலைவர். ஆகவே கர்நாடகம் போன்ற ஒரு மதசார்பற்ற ஒரு மாநிலத்தில் அவருடைய திட்டங்களோ அவருடைய பிரச்சாரங்களோ இங்கு எடுபடவில்லை என்று சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியின் செல்வாக்கு இங்கு ஓங்கி இருக்கிறது என்பது போன்ற தகவலையும் அவர் கூறியிருக்கிறார். அதற்கு காரணம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இங்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாகவும் கர்நாடகத்தில் அது மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நமது செய்தியாளர் தனபாலிடம் பேசலாம். தனபால், இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட நெருக்கம் வந்துருச்சு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ போலும் சரி இல்ல எக்ஸிட் போலும் சரி, ரெண்டுத்துலயுமே காங்கிரஸ்க்கு சாதகமான ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி தலைவர்கள் கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அங்க என்ன மாதிரியான ஒரு நிலவரம், அதாவது மக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் என்ன மாதிரியான ஒரு மூட் நிலவுது? அதாவது 1999 முதல் 2004 வரை ஒரு முழு மெஜாரிட்டியான ஆட்சி இங்கே கர்நாடகத்தில் இருந்தது. 2004க்கு பிறகு பார்த்தோன்னா வரக்கூடிய அரசுகள் எல்லாமே ஒரு கூட்டணி அரசுகள், பெரும்பான்மை இல்லாத அரசுகளாக இருந்தது. கடந்த தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியில கூட, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில கூட ஒரு கூட்டணி ஆட்சி இல்ல. 110 இடங்கள் அவங்க 2008 தேர்தலில் வின் பண்ணாங்க. அதன் பிறகு பல்வேறு சுயேட்சை வேட்பாளர் உள்ளிட்ட பலரிடம் அவங்க கூட்டணி வச்சு ஆட்சியை நிலைநிறுத்தி நடத்தினாங்க. ஆனாலும் உட்கட்சி பூசலால பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துது. இது மக்களை பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த முறையாவது கர்நாடகம் முழுவதும், கர்நாடகத்தில் ஒரு நிலையான ஒரு உறுதியான பெரும்பான்மை தனிக்கட்சி ஆட்சி அமையணும் என்பதுதான் இந்த மக்களோட வாக்காளர்களோட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. அதனால இந்த முறை கட்டாயம் ஏதோ ஒரு கட்சி காங்கிரஸ் அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஏதோ ஒரு கட்சியாவது அப்போ அறுதி பெரும்பான்மையை வாங்கி பெரும்பான்மையான ஒரு கட்சியா இந்த ஆட்சி அமைக்கணும் கர்நாடகத்தில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. கருத்து கணிப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா 118 120 இடங்கள்ல நாங்க வின் பண்ணோம்னு சொல்லிட்டு கர்நாடக காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. எனவே அவர்களும் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் கர்நாடகத்தில் எந்தவித அரசியல் சிக்கல்களும் ஏற்படாது. ஒருவேளை 110 இடங்கள் அல்லது 100 இடங்கள்ல வின் பண்ணா மட்டும்தான் வெற்றி பெற்றால் மட்டும்தான் பிரச்சனைகள் ஏற்படும். அதிகப்படியான மற்ற சுயேட்சைகள் ஆதரவை காங்கிரஸ் கட்சியினர் நாடுவாங்க. இல்லைன்னா மதசார்பற்ற ஜனதா தளம் அல்லது எடியூரப்பாவின் கர்நாடக ஜனதா கட்சி ஆகிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க JDS பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா அவங்க 2வது அல்லது 3வது இடத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ராஜேஸ்வரி.